கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இந்த புது வருட செய்திக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 65 சங்கீதம் 11 வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த தேவன். அவர் படைத்த பொழுது காலங்களையும் அவரை படைத்தார். ஆதியாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 14 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே அவர் கால குறிப்புக்காக 2 சுடர்களை படைத்தார் என்று பார்க்கிறோம். ஒன்று சூரியன், அது பெரிய சுடர் என்றும், இன்னொன்று சந்திரன், அது சிறிய சுடர் என்றும் இங்கே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வசனத்தின் கடைசி பாகத்திலே சொல்லியிருக்கிறார், அவைகள் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்று சொல்லி அந்த சுடர்களை தேவன் படைத்தார் என்று பார்க்கிறோம். வருஷங்களை தேவன் தான் படைத்திருக்கிறார். மனுஷ வாழ்க்கையிலே வருஷம் என்பது ஒரு நீண்ட காலம் என்று நாம் சொல்லலாம். புதிய வருடம் துவங்கும் பொழுது நாம் பழைய வருடத்தை பார்த்து தேவன் நம்மை எப்படியெல்லாம் நடத்தி வந்திருக்கிறார், நம்முடைய வாழ்வில் என்னெல்லாம் நடந்திருக்கிறது, நன்மை தீமைகள் எல்லாவற்றையும் நாம் அலசி ஆராய்ந்து நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் அவ்விதமாக நாம் புதிய வருஷங்களுக்குள்ளே பிரவேசித்து போவது தான் நம்முடைய வழக்கமாய் காணப்படுகிறது. இந்த புதிய வருஷத்தை ஒரு பண்டிகையாகவே நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமும் இந்த மாதிரி கொண்டாடக்கூடிய பண்டிகைகளை, மாத பிறப்புகள், இந்த மாதிரி வருஷங்கள் எல்லாம் துவங்கும் பொழுது அதை ஒரு பண்டிகையாகவே ஆசரித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்விலே நாம் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்ற ஆலோசனையை நாம் கேட்பது அது ஒரு வழக்கமாகவே காணப்படுகிறது. ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது ஆசீர்வதிப்பேன் என்றார். இப்படியாக சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டின பொழுதும் தேவன் அங்கே பிரசன்னமாகி தேவன் ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். இது ஒரு நம்முடைய தேவனுடைய ஒரு குணாதிசயமாகவும் காணப்படுகிறது. இந்த புது வருடத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது தேவன் நமக்கு தருகிற ஆலோசனை என்னவென்றால், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக இந்த தேவன் யார் என்பதை நாம் சற்று தெரிந்திருந்தால் நமக்கு நலமாயிருக்கும். இதே சங்கீதம் 65 சங்கீதத்திலே 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி. பாருங்கள், நம்முடைய தேவன் வல்லமையினால அவரை இடைக்கட்டி கொண்டு அவருடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறேன். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் மும்முரம், அலைகளின் இரைச்சல், ஜனங்களின் அமளி எல்லாத்தையும் அவரை அமர்த்துகிறார். ஏனென்றால் அவர் வல்லமை இடைக்கொட்டி கொண்டு பர்வதங்களை உறுதிப்படுத்துகிற பெரிய தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்திலே வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நன்மைகளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வைத்திருக்கிறார் என்றால்,
அதாவது தேவன் என்ன நன்மைகளை செய்தார் என்றால், மேலே உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது 8, 9, 10 வசனங்களிலே தேவன் செய்கிற நன்மைகளை அதை ஒரு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உங்களுடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளையும் நம்முடைய தேவன் கலிகூற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பூமியை விசாரித்து தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை செழிப்பாக்குகிறார். பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறாரா. ஹல்லேலூயா. தேவ நதியினாலே, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலே மட்டுமல்ல, இம்மைக்குரிய தானியங்களை விளைவிக்கிற மழையினாலே மட்டுமல்ல, தேவ நதியினாலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் நிறைக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஹல்லேலூயா. பூமியிலே தானியத்தை விளைவிக்கிறவர்கள் விவசாயிகள் என்று பார்க்கிறோம். மனுஷ வாழ்க்கைக்கு பேசிக்கான அடிப்படையான காரியமே பூமியிலே தானியங்களை விளைவிப்பது தான். ஆகவே இந்த விவசாயிகள் கூட மிகவும் முக்கியமானவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு ஆள் ஏதோ சயின்டிஸ்ட் பெரிய அட்வான்ஸ்டாக ஏதோ கண்டுபிடித்தார் என்றால் நாம் போற்றுகிறோம். ஆனால் நாம் விவசாயியை எவ்வாறாக போற்றுகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உயிர் வாழ தேவையான அடிப்படையான ஆகாரத்தை, தானியங்களை அவர்கள் மூலமாக தேவன் நமக்கு விளைவித்து தருகிறார். இதை தேவன் தான் விளைவிக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். மட்டுமல்ல, அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படை சால்களுக்கு தண்ணீர் இறைத்து. ஹல்லேலூயா. வரப்புகள் வயல் பார்த்திருப்பீர்கள் என்றால் தெரியும். 4 பக்கமும் பட்டு மாதிரி போட்டு நல்ல வரப்பு மண்ணினாலே அந்த களிமண்ணினாலே வைத்திருப்பார்கள். அதில் அது அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால தான் அந்த இடத்துல தண்ணீர் தேங்கும். அப்படி தேவன் அந்த வரப்புகள் நிரம்பத்தக்கதாக தண்ணீர் அங்கே படைசால்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் சிறிதானதோ குறைவானதோ அல்ல, அது நிறைவானது, அது பரிபூர்ணமானது. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அபரிதமானது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைவானது, குறைவில்லாதது. ஹல்லேலூயா. அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்கிறார். திருடன் திருட வருகிறான், நான் கொல்ல வருகிறான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் நீங்கள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். இம்மையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், மறுமையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் ஆசீர்வாதம் தான் என்றும் நாம் நினைத்து விடக்கூடாது, துன்பங்கள் தான் என்றும் நாம் நினைத்து விடக்கூடாது. மனுஷ வாழ்க்கை இரண்டும், துன்பமும் இன்பமும் கலந்தது. கிறிஸ்தவர்களுக்கும் அப்படித்தான். ஆனால் அதிலே அழகு என்னவென்றால், எந்த துன்பம் வந்தாலும் தேவன் நம்மை தாங்குவார், நம்மை விடுவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், அவருக்கென்று நம்மை நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவதாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவேன் என்று தேவன் நமக்கு இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த வருஷம் மட்டுமல்ல அவரால் தர முடியும், என்றைக்குமே தர முடியும். ஹல்லேலூயா. அவர் நித்தியமான தேவன். நம்மை அழைத்தவர், நான் உலகத்தின் கடைசி பரியந்த உங்களை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். தினமும் அவருடைய பரிபூர்ணத்தினாலே நம்மை நிரப்ப வல்லமை உள்ள தேவன். அவர் நம்மை அப்படியே நிரப்புவார். விசேஷமாக இந்த வரப்போகிற புதிய ஆண்டையும், இந்த 2025ஆம் ஆண்டையும் தேவன் நமக்கு அவருடைய பரிபூர்ண நன்மைகளினாலே நிரப்புவாராக. உமது வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். ஹல்லேலூயா. நாம நினைக்கலாம், நம்முடைய வருஷங்கள் எப்பொழுதும் தேவனுடைய நன்மையினாலே முடிசூட்டப்பட்டிருக்க வேண்டும், எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். தேவன் நமக்கு தருகிற நன்மைகள் பரிபூர்ணமானவைகள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஹல்லேலூயா. கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, 12, 13 வசனங்கள், வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வறட்சியான உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு வறட்சியாக காணப்படலாம், ஆனால் அந்த இடத்தில் தேவன் பூரிப்பாக்குவாராம், செழிப்பாக்குவாராம். ஹல்லேலூயா. மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. ஹல்லேலூயா. இம்மைக்குரிய தானியங்கள் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய மன்னாவையும் தந்து தேவன் நம்மை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தி, மெதுவாய் நடத்தி, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார்.
ஹalleluya. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டை நாம் தேவனுடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் பழைய ஆண்டிலே என்னென்ன காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்தோமோ அத்தனை காரியங்களையும் நாம் அலசி ஆராய்ந்து தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவைகளை விட்டு புதிய தீர்மானங்களோடு ஒரு புதிய பலனோடு நாம் தேவனிடத்திலே சேர்ந்து தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஒருவேளை நம்முடைய வீட்டிலே குடும்ப ஜெபம் இல்லையா, வருகிற ஆண்டிலே குடும்ப ஜெபம் பண்ணுவோம் என்று நாம் தீர்மானிப்போம். நம்முடைய ஜெப நேரங்களை அதிகரிப்போம், நம்முடைய வேத வாசிப்பு நேரங்களை அதிகரிப்போம், பிறருக்கு நன்மை செய்கிற நேரங்களை நாம் அதிகரிப்போம். ஹல்லேலூயா. நன்மையான காரியங்களை செய்வதிலே நாம் அதிகப்படுத்துவோம். புதிய ஆண்டிலே தேவன் விரும்புகிறதான பாதையிலே நாம் சென்று அவருடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் பரிபூர்ணமாய் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்திரழுவாராக ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த புதிய ஆண்டை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றி. உடைய விலையேறப்பட்ட கிருபையினாலே இந்த புதிய ஆண்டிலும் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் வாஞ்சித்து நாடும்படியாக அதை பெற்றுக்கொண்டு மக்களுடைய சாட்சிகளாய் இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறபடியால் நன்றி. இந்த ஆண்டிலும் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர்கள் குடும்பத்தின் மேலும் தங்கி இருப்பதாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரை துதிகரமாக்கி மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.